வாழ்வில் நடக்கும் அனைத்து செயல்களும் என் அப்பன் ஈசன் நடத்துபவையே என்றும் என் வாழ்வில் எது நல்லதோ அதை மட்டுமே அவர் நடத்தி தருவார் என்றும் என்னை முழுமையாக நம்பும் என் அன்பு சிவபக்தர்களே, உங்களுக்கு என் ஆன்மீக வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய 10 பாடங்களை பற்றி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது, நீங்க சொல்ற ஒவ்வொரு பொய்யும் எதிர்காலத்துல நீங்க சந்திக்க போற ஒரு பிரச்சனைக்கு அஸ்திவாரம் போடுது. நேர்மையின்மை ஒரு கடன் மாதிரி, என்றைக்காவது ஒரு நாள் திருப்பி கொடுத்தே ஆகணும். இப்ப நீங்க பேசுற உண்மை எதிர்கால குழப்பங்களை தடுக்கும். இரண்டாவது, நீங்க பேசும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தான் திரும்ப சொல்றீங்க. ஆனா நீங்க கவனிச்சு கேட்கும் போது புதுசா ஏதாவது கத்துக்க வாய்ப்பு இருக்கு. பேசுவது உங்கள் அறிவை உறுதிப்படுத்தும், கேட்பது உங்கள் அறிவை விரிவுபடுத்தும். மூன்றாவது, உங்க நோக்கம் உண்மையா இருக்கும்போது நீங்க யாரையும் இழக்கிறது இல்ல, மத்தவங்க தான் உங்களை இழக்கிறாங்க. நேர்மை எப்பவும் தோற்காது, அது உண்மையற்ற உறவுகளை தானாகவே விலக்கிவிடும். நான்காவது, நீங்க சரி செய்ய நினைக்கிறவங்களுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கடைசியில உங்களையே நீங்க இழந்துடாதீங்க. எல்லாருமே குணமாகணும்னு விரும்ப மாட்டாங்க, மாற விரும்பாதவங்களுக்காக உங்க சக்தியை வீணாக்காதீங்க. ஐந்தாவது, ஒருத்தர் கிட்ட இருக்கிற நல்லதை மட்டுமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க கிட்ட வர்ற எச்சரிக்கை அறிகுறிகளை, ரெட் பிளாக்ஸ் நீங்க புறக்கணிச்சா அதுக்கப்புறம் நீங்க தான் வருத்தப்பட வேண்டியிருக்கும். எல்லைகள் இல்லாத நம்பிக்கை உங்களுக்கு நீங்களே வெட்டிக்கிற குழி. ஆறாவது, நீங்க ஒரு விஷயத்தை மாத்தணும்னு முடிவு எடுக்காத வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதுவும் நல்ல விதமா மாறாது. முன்னேற்றம் தானாக நடக்காது, நீங்க மாறாத வரை எதுவும் மாறாது. ஏழாவது, ஒருத்தரை நீங்க நேசிக்கிறீங்க என்பதற்காக அவங்க உங்களை மட்டமா நடத்துறதை அனுமதிக்காதீங்க. மரியாதை இல்லாத அன்பு மாறுவேஷத்தில் வரும் ஒரு காயம். விலகி நடக்கும் அளவுக்கு உங்க மேல உங்களுக்கு மதிப்பு இருக்கணும். எட்டாவது, சில நேரங்கள்ல சிலர் உங்கள் இதயத்தில் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் இருக்க முடியாது என்பதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அன்பும் இருப்பும் எப்பவும் ஒன்னா இருக்காது. சில உறவுகள் நினைவுகளில் மட்டுமே வாழ தகுதியானவை. ஒன்பதாவது, உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க கவனத்தை சிதறடிக்காம உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்குவதில் உங்க கவனத்தை செலுத்துங்க. கவனச்சிதறல்கள் உங்கள் வளர்ச்சியை தாமதப்படுத்தும். பத்தாவது, சிறிய நேரத்து இன்பத்துக்காக நீண்ட கால சந்தோஷத்தை இழக்கிறது தான் பிற்காலத்துல வருத்தப்படுறதுக்கான சுலபமான வழி. இப்போதைய சொகுசு எதிர்கால அமைதியை கெடுக்கும். இந்த 10 பாடங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்புறேன். நான் எதற்காக இந்த பிறப்பை உனக்கு கொடுத்தேன் என்று மறந்து அழுது கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா பிள்ளையே? உன் பிறப்பின் நோக்கம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் பிள்ளையே. இதோடு நின்றுவிட இந்த வாழ்க்கையை நான் உனக்கு தரவில்லை. நீ அழுது இந்த காலம் போதும் பிள்ளையே. இனி வரும் காலம் உனக்கான காலம், உனக்காக நான் தரப்போகும் பொற்காலம். இந்த காலத்தில் நீ சாதிக்க வேண்டியது, ஜெயிக்க வேண்டியது, உன்னால் மற்றவர்கள் வாழ வேண்டியது என்று எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? இந்த பொற்காலத்தில் நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்த அத்தனை பேரும் உன் பொன் நிழலில் நின்று உன்னால் உயர்வு அடைய போகும் நல்லதொரு காலம். இந்த காலத்தினை உபயோகப்படுத்தினால் நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களும் பயன்பெறுவார்கள். உன்னுடைய பிறப்பும் ஒரு சாதனை படைக்கும் காலம். எனவே பிள்ளையே, சோர்ந்து போய்விடாதே. நான் படைத்த உனக்கான காலம் இப்பொழுதுதான் வந்துள்ளது. எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கால தாமதமானாலும் நான் என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே, உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன். ஈசன் இருக்க பயமேன். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், இதற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ என ஒரு முறை பதிவிடுங்கள். நினைவில் கொள், இங்கு சிலருக்கு நீ வளர்வது இஷ்டம், அவர்களுக்கு மேல் வளர்ந்து வருவது கஷ்டம். உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருகிறேன். உன் பயணத்திற்கு தயாராக இரு. உன் பயணம் இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும். நேற்று இரவு நீ யோசித்ததும் என்னிடம் கேட்டதும் சரியான முடிவே. மனதை போட்டு குழப்பாமல் ஆரம்பித்துவே. உனக்கான அருமையான வாய்ப்பு இது. செய்கிறேன் என் அப்பன் ஈசனே என சொல்லிவிட்டு வேலையை தொடங்கு. பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது. சிலர் தேவைக்காக பழகுவார்கள், சிலர் தேவைப்படும் போது பழகுவார்கள். நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் பொழுது ஈசனே என்று சொல்லிப்பார். கை கொடுக்க உன் வீடு தேடி ஓடி வருவான். நீ வியந்து பார்க்கும் யாவுமே நீ முயற்சிக்காதவையே. முயற்சி செய்து பாருங்கள், அது உங்கள் கையில் தான் உள்ளது.
யாரையும் விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது குறிக்கோள் அல்ல. ஆனால் நான் முன்னிருந்ததை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோள். வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை ஈசன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவார். வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. மனதை எடுக்கும் தீய எண்ணங்களை வளர்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்து நரகமாகிவிடும். ஆகையினால் சிந்தித்து செயலாற்றுங்கள். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய். எல்லாம் நன்றாகவே நடக்கும். எத்தகைய இன்னல்கள் நடந்தாலும் அதை புன்னகையுடன் கடக்க பழகு. ஏனெனில் உன்னுடன் நான் இருக்கிறேன். ஏமாற்றுவதை விட ஏமாறுவது மிகச் சிறந்த குணம். ஏனெனில் அதுவே என்னை உனக்கு அடையாளப்படுத்தும். நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டானே என்று புலம்பாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்று தெளிவாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நிறைய பணத்தை சேர்ப்பதை விட நிறைய புண்ணியம் செய்ய கற்றுக்கொள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கடினமான காலங்களில் சில சமயம் சற்று நிதானமாக சரியான முடிவை எடுக்கும் பட்சத்தில் அனைத்தும் வெற்றியாக அமையும். நல்லவர்கள் போல நடந்து துரோகம் செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ கவலை கொள்ளாதே, உனக்கு நான் இருக்கிறேன். பூலோகத்தில் ஒருவரின் வறுமையை எப்படி பணம் போக்குகிறதோ அதே போன்றுதான் தியானமானது ஒருவரின் ஆணவத்தை அழித்து நல்லவனாக மாற்றுகிறது. என் உயிரினும் மேலானவனே, என்னை ஆட்கொண்டவனே, இந்த மாய உலகிலிருந்து உன் பக்தனுக்கு விடுதலை கொடு. ஏதோ ஒரு காரணத்தால் என்னுடைய கோவிலுக்கு நீ வர முடியாமல் போயிருக்கலாம். கவலை கொள்ளாதே. மனதார என்னை ஒரு கணம் நினைத்துப் பாரு. நீ பார்க்கும் திசை எங்கும் நான் இருப்பேன். நீ சற்று நேரம் அமர்ந்து நடக்கும் அனைத்தையும் கவனித்தாலே நீ எங்கு தவறு செய்தாய் என்பதை கண்டுபிடித்து விடலாம். ஆகவே செய்வன தெரிந்த செய். நீ செய்யும் நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும். ஆனால் கெடு செயல் படுகொலியில் தள்ள மற்றொரு கெடு செயலுக்குத்தான் வழிவகுக்கும். ஆகையினால் சிந்தித்து செயலாற்றுங்கள். முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும். நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது. மற்றவர்களிடம் எந்த அளவிற்கு மனம் இறங்கிச் செல்கிறாயோ வாழ்க்கையில் அந்த அளவிற்கு உயரே செல்வாய். என் பக்தனை தொடுவதும் என்னை தொடுவதும் ஒன்றுதான். நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். நான் இருக்கிறேன். இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை. இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர். இருப்பதோடு வாழ். உனக்கு வரவேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று. புரிந்து கொள்ளும் வரை எதையும் ரசிக்கவில்லை. புரிந்து கொண்ட பின் உன்னை தவிர எதையும் ரசிக்க முடியவில்லை. போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை. போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை. விதி எதுவோ அது நடந்தே தீரும். கதி கலங்கி நிற்கத்தான் வேண்டும் சில காலம். மதி என்பதை பயன்படுத்தி துதி செய். சிவத்தை சிறப்படைவாய். உன் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. என் கண்ணை உற்று பார்த்து நம்பிக்கையோடு உன் விருப்பத்தை சொல். அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன். வாழ்க்கை யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்விலும் எதிரி தேவை. எதை கண்டு மச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். போர்க்களம் மாறலாம், போர் வீரர்கள் மாறுவதில்லை. விட்டுச் செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதீர்கள். அவர்களின் தேவைகள் உங்களிடம் முடிந்து போனது. அவர்களின் பொழுதுபோக்கு உங்களால் நிறைவேற்றப்பட்டது என தெரிந்து கொள்ளுங்கள். மனதில் அவ்வப்போது சலனங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே. சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள். உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும். உன் பலத்தை நம்புங்கள். பலவீனத்தை கண்டு கொள்ளாதீர்கள். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டே செல்லுங்கள். வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை. வாழ்க்கை மிகவும் குறுகியது. ஒன்றுக்கும் உதவாத உங்களின் அகங்காரத்தை உடைத்து போடுங்கள். எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதையும் மெதுவாக நம்புங்கள். உண்மையாக அன்பு செலுத்துங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழுங்கள். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விளக்கிவை. ஓய்வுடு, நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். உன்னை சுற்றி நடப்பதை நினைத்து கவலை கொள்வதும் நடப்பது நடக்கட்டும் என்று நீ பொறுத்துக் கொள்வதும் உன்னுடைய மனநிலையே தீர்மானிக்கும். அதை நன்றாக வைத்திருக்கவே முயற்சி செய்யுங்கள்.
என் நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாது. விமர்சனங்களை காதல வாங்காது. அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே. செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் தண்டனை கடுமையாகிக் கொண்டிருக்கிறது என அர்த்தம். அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். உன் மனப்பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன். நம்பிக்கை கொள். சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு. பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர். அதை உண்மை எனும் அஸ்திரம் உடைத்து தெரியும் என்பதை மறந்து விடுகிறார்கள். நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று. ஆகையால் எதிலும் கவனம் தேவை. உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். நீ அன்பா இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான். உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. எந்த நிலையாக இருந்தாலும் தன் நிலை மாறாமல் தனக்கு தகுதியான நிலையை தானே அமைத்துக் கொள்வதுதான் ஒருவரின் சிறந்த நிலையாகும். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது. தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள். சிலர் திடீரென்று மாறுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அவர்களுக்கு முக்கியம், நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. அதுதான் உண்மையான வாழ்க்கை. சிந்தித்து செயல்படுங்கள். அன்பு குழந்தையே, நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில பலவற்றை இழந்து விட்டாய். ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கிறேன். இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய். நான் இருக்க பயமேன். கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கேட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ். இல்லாததை நினைத்து கவலைப்படாதே. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. நம்பிக்கையுடன் இருங்கள். யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை. இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டிக்காட்டும். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. இந்த நிலையும் மாறும். இழந்ததை ஈடு செய்ய முடியாது. ஆனால் உன் மனநிலையை அல்ல, கடந்து போவதுதானே வாழ்க்கை. சிலவற்றை கடக்க பழகு. பலவற்றை நீ மறக்க பழகு. உன்னில் மாற்றம் உருவானால்தான் உன் வாழ்விலும் மாற்றம் உருவாகும். எனக்கு ஏன் இது நடக்கிறது, நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள். தூய்மையான மனத்துடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை. கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே. கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே. மனதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது. எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். எதுவும் நிரந்தரமில்லை. நிலை இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே. இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு. யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே. அதனால் உன் நிம்மதி போய்விடும். அவர்களை உன் வாழ்விலிருந்து அகற்றிவிடு. நீ அவர்களை விட்டு அகன்றுவிடு. அதுவே புத்திசாலித்தனம். கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு. எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ வருவதை வைத்து ஈடு செய்து கொள்ளலாம். இருக்கும் காலம் வரை நிம்மதியாக வாழலாம். ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது. இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான்.
ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக. வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவு எடு. ஏனென்றால் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியமில்லை. எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்திலே அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும். உறவுகள் முக்கியம்தான், அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும். அடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை. உன் பயணம் நிற்க வேண்டும். இன்று இல்லை எனில் நாளை, நாளை இல்லை எனில் மற்றொரு நாள். இதற்காக எல்லாம் புலம்பாதே. நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவை எல்லாம் தள்ளித்தான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. அது அன்பாய் இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கவலை கொள்ளாதீர்கள். பாவங்கள் என்னும் பாதையில் அவன் பயணத்தை நிறுத்தப் போவதும் இல்லை. அந்த சூழ்நிலையில் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று பல வழிகளில் நான் பாதுகாப்பு அளித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். பல சூழ்நிலைகள் உன்னை எப்பொழுதும் பயமுறுத்த காத்து கொண்டிருந்தாலும் நீ சிவ சிவ என்று கூறினால் அந்த சூழ்நிலைகள் உடைந்து சிதறிவிடும். என் பிள்ளையே, இடைவிடாத இறை சிந்தனையே தியானம். தியானம் தீவிரமடைந்தாலே தவம். தவத்தின் பூரண முடிவுதான் முக்தி. முக்தி ஆன்மீகம் என்று இறங்கிவிட்டால் குடும்பத்தின் மீது நீ அக்கறைப்பட மாட்டாய் என்று கூறி பல பேர் உன்னை பயமுறுத்துவார்கள். ஆனால் அப்படி ஒன்றுமில்லை என் தங்கமே. பிரபஞ்ச ஆற்றல் எப்படி இயங்குகிறதோ அப்படித்தான் பக்தியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தி பாதை வைத்துள்ளேன். அவ்வாறு நீயும் செயல்படுவாய். நன்மை மட்டுமே உன்னை வந்தடையும் என்பதை நினைவில் வை. உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியத்தை அதிகமாக பெற்றுக்கொள் என் தங்கமே. மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாகுவதில்லை. யார் கைவிட்டாலும் உன் அப்பன் ஈசன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். சிவசிவ என்றும் ஓம் நம சிவாய என்றும் நீ எப்போதும் கூறிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை நீ முழுவதுமாய் உணர்வாய். இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உன்னையே இறைவா என என் ஆலயத்திற்கு வந்து நீ பேசியது என் மனம் குளிர்ச்சியுறபடி செய்துவிட்டது. உன் செயல்களைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே. உன் உள்ளத்தில் சிவம் எனும் என் நாமத்தின் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் ஒளிர்வது நிச்சயம் என் பிள்ளையே. நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம். ஆனால் உன் மனசாட்சிக்குள் வாசம் செய்யும் என்னை ஒருபோதும் உன்னால் ஏமாற்றவே முடியாது என ஒவ்வொரு நொடியும் நினைக்கும்படி நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். அப்பொழுதுதான் நேர்மை, அன்பு, பொறுமை, கருணை ஆகியவற்றை உன்னிடம் நான் கொடுக்க முடியும். வாழ்வில் பல அதிசயங்களை நீ உணர்ந்து நன்றி சொல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் கனவிலும் மனித ரூபத்திலும் உனக்கு பல வழிகள். உன் அப்பன் ஈசன் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். வறுமை என்னும் வெள்ளத்தில் வாடுவதாக நீ ஏன் புலம்புகிறாய்? உன் வறுமைகள் அனைத்தையும் வெகு சீக்கிரத்தில் நான் மாற்றி அமைக்கத்தானே போகிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. வறுமை என்பது ஒரு பாடம். நீ பல பேருக்கு பண உதவி செய்யும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது. அதற்கு நீ என் மீது நம்பிக்கை வை. தன்னம்பிக்கை என்னும் படிக்கட்டுகளில் நீ மேலே ஏறி வர நான் வழிவகுப்பேன். கடவுளை விட பெரியவன் இந்த உலகில் யாருமில்லை என்று மற்றவர்களுக்கும் புரியவை. புறம் பேசுபவர்களை புறம் தள்ளிவிட்டு உன் மனம் சொல்கின்ற வழிகளில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. புறம் பேசுபவர்களுக்கு உன் பின்னால் நின்று கொண்டு பேசுவதற்கு மட்டுமே தெரியும். முன்னால் நின்று வழிகாட்ட அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வாசம் மிகுந்த பன்னீர் கலந்த அந்த சந்தனத்தை நெற்றியில் திலகமாக இடுவதற்கும் அதில் வாசனை நிறைந்த திருநீரை பூசுவதற்கும் பழகிக்கொள். அது உனக்கு தேவையான பண இருப்பை எளிதில் கொண்டு வர வழிவகுக்கும். நீ பயன்படுத்தும் ருத்ராட்ச மாலை பன்னீரும் திருநீரும் கலந்த திரவத்திலே சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நமச்சிவாய என்று கூறி அணிந்து கொள். பல நன்மை தரும் மாற்றங்களை நீ காணத் தொடங்குவாய். இவற்றையெல்லாம் பிரதோஷம், பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் கடைபிடிக்க பழகிக்கொள். உன் அப்பன் ஈசன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல மந்திர சொற்கள் அடங்கியுள்ளது என்பதை தெரிந்து கொள். நீ எல்லா மகிழ்ச்சியினையும் பெற்று நலமாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன். உண்மையில் உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்பதை உனக்கு உணர்வும் வைப்பேன் என் தங்கமே. எது நடந்தாலும் நீ எப்போதும் நிம்மதியாக இரு. அனைத்தையும் உன் அப்பன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் என் மீது நீ அனைத்து நம்பிக்கைகளையும் வைப்பதன் மூலம் எதுவும் மாறாமல் இருக்காது என்பதை புரிந்து கொள். என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்பவன் அல்ல இறைவன். நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பவன்தான் இறைவன். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்காது. உனக்கு துணையாக இருப்பது எவ்வளவு பெரிய கடவுள் என்று உன் சோதனையிடம் சொல். அந்த சோதனை மறுகணமே காணாமல் போய்விடும். மனிதர்கள் உண்மையில் ஆச்சரியமானவர்கள்.
கையேந்தி பிரார்த்திக்கும் போது நான் அருகில் இருப்பதாக உணர்கிறார்கள். பாவம் செய்யும் போது மட்டும் நான் தூரத்தில் இருப்பதாக நினைத்து விடுகிறார்கள். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ யார் மனதும் நோகும்படி எந்த செயலையும் செய்து விடாதே. அதை விடவும் பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை. நீ கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும். என்னை முழு மனதோடு நம்பு, உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும். நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அப்படியே பின்பற்றினால் நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகு. நீ ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் உணவிற்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட பழகு என் பிள்ளையே. வெறும் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இங்கு எதுவும் மாறிவிடாது. பெரியதாக யோசியானால் சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. தோல்வி வந்துவிடுமோ என்று பயம் கொள்ளாதே. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என உன் முயற்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு. ஹிமாலய வெற்றிகள் எளிதில் உன்னை தேடி வரும். எதற்கும் சோர்ந்து போகாதே. இருப்பது ஒரு வழிதான். ஆனால் நீ செல்வதற்கு இன்னும் 1000 வழிகள் இருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள். உன் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் புரிவதில்லை. அது உன் வேதனையின் வெளிப்பாடு என்று. அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன? எனக்குத்தான் உன்னை பற்றி முழுவதுமாக தெரியுமே. நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் பிள்ளையே? நீ கோபப்பட்டால் அதிகமாக மன்னித்து விட்டாய் எனவும், அமைதியாக இருந்தால் நிறைய மன்னிக்கப் போகிறாய் எனவும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. உன் அப்பன் சிவன் மீது அனைத்து பாரங்களையும் ஒப்படைத்து விடு. உன் அப்பன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன். யாருமே நேர்மையாக இல்லை என்று வருந்தாதே. நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை சில கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறு என் பிள்ளையே. உன்னை வீண் காகிதமாக எவர் நினைத்தாலும் உன்னை மிக உயரத்தில் பறக்கும் பட்டமாக நான் மாற்றிக் காட்டுவேன். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட உன்னை தலையை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விடவும் அழகாக பழகும். அப்போதுதான் மற்றவர்களிடம் நீ காயப்படாமல் இருக்க முடியும். காலம் மாறும் என்ற கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது என்பதை உனக்கு நான் உணர்த்திக் கொண்டேதான் இருக்கிறேன். என்னை மனதில் வைத்து உன் முயற்சிகளை முன்னெடுத்துச் செல். மிகப்பெரிய வெற்றிகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உன்னை தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு புரியும், நான் தூக்கி எறிந்தது கல்லை அல்ல வைரத்தை என்று. அவர்களுக்காக வருந்தி ஒருபோதும் உன் வாழ்க்கையை வீணடித்து விடாதே. ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். நீ யாரிடமும் ஏமாறாமல் இருக்க ஒவ்வொரு நொடியும் அதிக பாதுகாப்புடனும் மன தைரியத்தோடும் வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆலயம் சென்றாலும் நிம்மதி இல்லை, வீட்டிலும் நிம்மதி இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ ஆலயம் சென்று வந்தால் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டே போகும் என்பதை உறுதியாக நம்பு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 9 பிரதோஷம் அல்லது பௌர்ணமி என்று கணக்கு வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று வா. அதன் பின் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விடுவாய். உன் வீட்டில் தேவையில்லாத எதிர்மறை வார்த்தைகளை பேசாதே. எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேச பழகு. நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பம் என்பது பனித்துளி போல. என் பார்வையின் வெளிச்சம் பட்டதும் அது நொடி பொழுதில் காணாமல் போய்விடும். உன் அப்பன் சிவன் நான் மட்டும்தான் உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தர முடியும் என்பதை முழுமையாக நம்பு. அதுதான் பல நன்மைகள் உன்னை தேடி வர வழிவகுக்கும். உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்து நன்மைகளும் விரைவிலேயே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும். நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன். இனி கேட்பது அனைத்தும் கிடைக்கும். இதை நீ கேட்டு முடிச்சவுடன் ஒரு நல்ல செய்தி தேடி வரும். என்னை முழுமையாக நம்பு, உனக்குள் தான் நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய நமக. பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப் போகிறது. சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அழித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும். வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே என்பதை புரிந்து கொள். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கையை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய். உன் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு கொல்லி போடும் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். எல்லோருக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதே அது. உன் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டுமல்ல, அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம்.
உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். கரைகளை தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே. இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்து கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். இதை உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் சிறப்பாக வாழுங்கள். கொடுத்தவன் அதை எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதன்மையான கடமை. எல்லோருடைய வாழ்விலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது. ஆனால் இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை, மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. ஆகவே நீங்கள் எதை கற்க விரும்பினாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு அதில் நல்ல தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். தெளிவில்லாமல் செய்யப்படும் காரியங்கள் ஒருபோதும் வலுவாக இருப்பதில்லை. முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள். தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணங்கள். எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உங்கள் வாழ்வை எந்த நிலையிலிருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும். எதை இழந்தீர்கள், எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருள் அல்ல. அந்த இழப்பிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம். வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கிறார்கள், ஆனால் ஒரு சிலர் தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் எந்த மாற்றமும் நிகழாது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்தால் போதாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெற வேண்டும் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் அவசியம். நீங்கள் அதிக புத்திசாலியாகவோ அல்லது அதிக திறமையாளராகவோ இருப்பீர்கள். ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளையும் திறமையாளர்களையும் தானே. சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கி விடாதீர்கள். முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி என்பது உங்கள் நிழல் போல, அது எப்போதும் உங்களோடு தான் இருக்கிறது. ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் நடக்கும் போது மட்டும்தான் அது உங்கள் கண்களுக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலும் பதற்றம் அடையாமல் இருங்கள். வெற்றி பெற வேண்டுமென்றால் பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றிக்கான சிறந்த வழி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். தோல்வியை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம். உங்கள் தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை தானாக வளரும். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு எப்போதும் பலம் அதிகம். உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வதுதான் புத்திசாலித்தனம். அதுவே அவசியமானதும் கூட. உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள், ஆயுள் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், நிதானம் கூடும். உங்கள் செயல்களை கவனியுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் இலட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும். அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள். நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது, மனமும் அதை விரும்பாது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சேமிப்பு இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதும் அஞ்சிடுவதும் இல்லை, அடிபணிந்து போவதும் இல்லை. ஒரு முறை வந்தால் அது கனவு, பல முறை வந்தால் அது இலட்சியம். உங்கள் இலட்சிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்களின் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள்.
சரித்திரத்தை படைத்தவர்களைத்தான் நீங்கள் இன்னும் வரலாற்றில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வரலாற்றை படித்தது போதும். இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்கத் தொடங்குங்கள். அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள். விதி என்பது பிறப்பில் இல்லை, உன்னுடைய உழைப்பில் தான் உள்ளது. நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காது. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான். நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொட ஆரம்பிக்கின்றன. கோபப்பட வேண்டிய இடத்தில் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன். வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உணர்த்தி கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு. தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது. மாற்றம் என்பது இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்கச் செய்யாது. உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே. இருப்பதை சரியாக பயன்படுத்து. வாழ்வில் ஒரு முறை நீங்கள் தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கானது மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்யுங்கள். உங்கள் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உங்களுக்கு கொல்லி போடும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். எல்லோருக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதே அது. உங்கள் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டுமல்ல, அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம். உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். கரைகளை தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதீர்கள். இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருங்கள். எல்லா செயல்களிலும் நீங்கள் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்து கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். இன்று நீங்கள் மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த மாற்றமே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப் போகிறது. சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அழித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும். அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள். நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூராக்க வேண்டும். உன்னை மழுங்கடித்து விடக்கூடாது. கூராகாத எந்த ஆயுதமும் விரைவில் துருப்பிடித்து போகும் என்பதை உணர்ந்து செயல்படு. உன்னை படைத்த பேரத்தால் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. இரவில் அமைதியாக நிம்மதியாக கண் உறங்கு. அதிகாலையில் துயிலெழு. அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது. குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்தி உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள். அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும். உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒரு நிலைப்படுத்து. உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றலும் பாயும். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான். உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகி நில். பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீதான் இறைவா என்று இரு. உன் இதயமே இறைவன் சந்நிதியாகும். சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் இல்லை, உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். நீ எழுந்திருப்பதை 10 நிமிடம் தள்ளி போடுவதிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது அன்றைய தோல்விகள்.
போதிக்கும் போது புரியாத நிறைய பாடங்களை வாழ்வில் பாதிக்கும் போதுதான் புரிந்து கொள்கிறோம். பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு போதிக்கும் போதே சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை. வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றலை தொடரும் மனிதர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான். உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் இரண்டாவதாக தோல்வி அடைந்தால் உங்கள் முதல் வெற்றியை அதிர்ஷ்டம் என்று சொல்ல இங்கே அதிக உதடுகள் காத்திருக்கின்றன. வெற்றி பெறுவதை காட்டிலும் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் கடினமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடினமாக உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே. கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவி செய்கின்றார் என்பதை புரிந்து கொள். காலம் கடந்து போனாலும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலியாகிறான். கற்றல் படைப்பாற்றலை தருகிறது. படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது. சிந்தனை அறிவை தருகிறது. அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறது. தினந்தோறும் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். அப்போதுதான் வெற்றியை எளிதில் அடைய முடியும். அடைந்த வெற்றியை எளிதாக தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை நம்புங்கள். மனதுக்குள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தும். உங்கள் இழப்புகளையும் வெற்றிகளையும் உங்கள் எண்ணங்களில் வேரூற்றுங்கள். வெற்றி நிச்சயம். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்களுடைய தலைவிதியை எழுதும் வேலையை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்கள் திறமைகளையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் உங்களால் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும். நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னால் எல்லாம் முடியும் என்பதே. நீ உன் சிந்தனைகளில் எதை விதைக்கிறாயோ அதை பொறுத்தே உன் மனம் வளர்கிறது. எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான இலட்சியங்களையும் மட்டும் உன் மனதுக்குள் நினைத்துக் கொண்டே இரு. யாருமே நீங்கள் குறைபாடு அற்ற சிறந்த மனிதராக இருக்கிறீர்களா என்று பார்ப்பதில்லை. ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறீர்களா என்பது மிக முக்கியமானது. நீ அடைகின்ற ஒரு தோல்வியிலிருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பாரு. ஓடுவது முக்கியமல்ல, உன் வாழ்க்கை என்பது புரியும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். உன் கடமையை உணர்ந்து செய்கின்ற செயலை முழு மனதோடு செய்தால் கிடைப்பது வெற்றி. விருப்பமே இல்லாமல் கடமைக்கு செய்தால் கிடைப்பது தோல்வி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை. வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு என்றும் தோல்வியே இல்லை. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். துணிவுடன் முன்னேறிச் செல். வெற்றி எப்போதும் உன் காலடியில். இன்று நீ உன் சிந்தனைகளில் மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப் போகிறது. சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அழித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும். வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே என்பதை புரிந்து கொள். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய். உன் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு கொல்லி போடும் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். எல்லோருக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதே அது. உன் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டுமல்ல, அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம். உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். கரைகளை தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்து விடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே.
இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். மழையின் போது அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடுகின்றன. ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மழையை தவிர்க்கிறது. சிக்கல்கள் பொதுவானவைதான். ஆனால் அவரவர்களின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி என்னும் நோயை கொல்லச் சிறந்த மருந்து. இவைதான் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும். வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும். உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளில் இருந்துதான் பெற முடியும். முடிவெடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். உங்கள் முடிவுகள் தவறாக போனாலும் உங்களுக்கு இழப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள் தான் உங்கள் வெற்றியின் ரகசியம். சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகிக் கொள்ளுங்கள். ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது. ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது. நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து. நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது. ஈடுபாட்டுடன் செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது. சோர்வடையும் போது கலங்கி விடாதீர்கள். அது உங்களுக்கான தேர்வு. வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள். முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். அதுவே வெற்றியின் ஆரம்பம். வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம். தனிமையை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனையை உயர்த்துவது தனிமைதான். குளத்தில் ஒரு கல்லை எறிந்து யார் வேண்டுமானாலும் அதனை கலங்கடித்து விட முடியும். கலங்கி போன குளத்தை தெளிவடைய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் முட்டாள்களிடமிருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாவிட்டால் உத்தமரே நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் நீ உயர்வு பெற வழிவகுக்கும். நம்மை சிரிக்க வைப்பவர்களை நாமும் சிரிக்க வைப்பது முக்கியமல்ல. நம்மை பார்த்து ஏளனமாய் சிரிப்பவர்களை சிந்திக்க வைப்பதே முக்கியம். பல வருடங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் இல்லை. வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கி கடந்து வந்தவர்கள்தான் சிறந்த அனுபவசாலிகள். வெற்றி என்பது உன் நிழல் போல. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது மட்டுமே அது உன்னுடன் வரும். தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை. நீ யார் என்பதை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான சூழ்நிலைதான் தனிமை. ஒரு சிலவற்றை ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான வாழ்க்கை பாடம்தான் என்று அனுபவமாய் எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவதே நல்லது. உன் கண்ணீரும் கவலையும் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றிவிடப் போவதில்லை. உன் காலம் இன்னும் முடியவில்லை. வருந்தாதே. நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே. அழகை பற்றி கனவு காணாதீர்கள். அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையையே அழகாக மாற்றும். நீங்கள் வாழ்வில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான். நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக இருங்கள். நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் உணவு இல்லாமல் 40 நாட்களும், நீர் இல்லாமல் 3 நாட்களும், காற்று இல்லாமல் 3 நிமிடமும் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள். பயமும் தயக்கமும் உனக்குள் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் வந்துவிட்டால் வெற்றி எப்போதும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே தோன்றுவதே இல்லை. உங்களின் எதிர்கால வெற்றிக்காக இன்றைய நாளில் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை.
உங்கள் முயற்சிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாத வரை வாழ்க்கையில் யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவற்றைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன் துன்பத்தில் தோள் கொடுக்காத எந்த உறவும் உன் இன்பத்தில் தேவையில்லை என்பதை புரிந்து கொள். துன்பத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து தேடி வந்து ஆறுதலான வார்த்தைகளாவது சொல்லும் அன்பை தேடுங்கள். அதுவே கடைசி வரை நீடிக்கும். தேவைக்காக மட்டுமே உங்களை தேடும் யாரும் உங்களுக்கு தேவையில்லை என்பதை உணருங்கள். இல்லை என்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். எவர் ஒருவரிடம் புரிதலும் நிதானமும் இல்லையோ அவருடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்காது என்பதே உண்மை. எல்லோரிடமும் அன்பாக இருங்கள், அதில் தவறில்லை. ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாக இருந்து விடாதீர்கள். பிறகு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாகவே நினைத்தாலும் வெளிவர முடியாது. நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போதுதான் தெரிகிறது, உன்னை எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொண்டார்களே தவிர உனக்கு யாரும் உதவியாக இல்லை என்று. தேடி தேடி போய் யாருக்கும் அன்பை வாரி வழங்காதீர்கள். பிறகு அவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு குறைந்து கொண்டே போய்விடும். எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும். நீயாக தேடி போய் கொடுக்கும் எதுவும் உன்னை இறுதியில் உதாசீனப்படுத்திவிடும். உங்களின் உண்மையான அன்பை யாராவது சந்தேகப்பட்டால் அவர்களிடத்தில் வார்த்தையால் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். மௌனத்தால் தண்டனை கொடுத்துவிட்டு விலகிச் செல்லுங்கள். அன்பு காட்டி ஒருவரின் ஆசையை தூண்டிவிட்டு பின்பு அவரை அவதிப்பட வைக்காதே. உன்னால் காயப்பட்டு நிற்கும் ஒருவரின் வேதனை உன்னை என்றேனும் ஒரு நாள் வதைக்கும் என்பதை நினைவில் கொள். இங்கு ஏமாற்றங்களை சுமந்து கொண்டு வாழ்வதை விட எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது. தனிமை மனத்தெளிவின் தோற்றுவாய். நெருக்கமான உறவு உங்களை விட்டு விலகிவிட்டால் உங்கள் இதயம் உடைந்து விட்டது, வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். சிலருக்கு அங்கேதான் தெளிவான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. உனக்கானது எதுவும் உன்னை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்வதில்லை. உன்னை விட்டு பிரிந்து சென்றால் அது உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள்தான் சில சமயங்களில் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்து விடுகிறார்கள். இரக்கம் கொண்டவர்களையும் இரும்பாக்கி பார்க்கிறது சிலரின் சுயநலமான சிந்தனைகளும் நடத்தைகளும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகவும் வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மனம் சற்று அதிகமாகவே காயப்படுகிறது உன்னை அன்பாய் நேசித்தவர்கள் உன்னை அலட்சியம் செய்யும் போது. வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வருவது உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்ளத்தான். யாருடனும் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே. நீ யாருடன் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவர்களிடம் உன் சுதந்திரத்தை அடகு வைக்கின்றாய் என்பதை புரிந்து கொள். ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவரையும் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் மன அழுத்தம் கொண்டவராய் மாற்றிவிடுகிறது சிலரின் வார்த்தைகளும் நடத்தைகளும். வாழ்க்கையின் யதார்த்தங்கள் புரிய வரும்போது புன்னகை கூட மௌனத்திற்குள் ஒளிந்து கொள்கிறது. உறவுகள் யதார்த்தமும் அறிவார்ந்த அணுகுமுறையும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்னும் ஒன்று உன் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் உன்னை மதிக்கும் என்பதே யதார்த்தம். நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, நாலடி தள்ளியே நிற்கும் போதிய இடைவெளி உள்ள உறவே இறுதி வரை விலகாமல் தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடி அலைகிறாய். ஆனால் உன்னில் பல பேர் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டுத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உன் ஆற்றலை வளர்த்துக்கொள். உன் தனி மனித ஆற்றல்தான் உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு உன்னை தகுதிப்படுத்தும். எப்போதும் நல்லதே நடக்கும் என்று நினைத்து விடாதே. நீ கவனமாக இல்லாவிட்டால் உன் வாழ்வில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். எப்போதும் எச்சரிக்கையாக இரு. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ரசித்து அனுபவிக்க மறந்து விடாதீர்கள். யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து விடாதீர்கள். தீமைகளை ஆராய்வதால் ஒரு பயனும் நிகழப்போவதில்லை. எல்லோரிடத்திலும் இருக்கும் நன்மைகளை மட்டும் பாருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். எதிரிகளிடம் கூட பழகு, ஆனால் காரியவாதிகளிடம் ஒருபோதும் பழகாதே. அது மிகவும் ஆபத்தானது. வாழ்வில் உனக்கு வரக்கூடிய சில சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை. இந்த உலகில் முடியாது என்பது எதுவும் இல்லை. இது என்னால் முடியாது என்று நீ சொல்லும் வரை. வாழ்க்கை பாடங்கள் விவேகமும் துணிச்சலும். ஆகச் சிறந்த அமுதம் என்பது தாகத்தின் போது வறண்ட நாக்கை நினைக்கும் முதல் துளி தண்ணீர்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல காயங்களை அனுபவித்திருந்தால் நீங்கள் விவேகமானவர்களாக மாற வேண்டும், காயப்பட்டவர்களாக அல்ல.
முடிவே இல்லாத போராட்டம் தான் இந்த வாழ்க்கை. அதில் நீ நினைத்ததை முடிக்கும் வரை போராடு, அனைத்தும் வென்றுவிடலாம். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவரிடம் எப்போதும் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை. அசைவும் வளர்ச்சியுமே வாழ்வின் அடையாளம் என்பதை நினைவில் வை. உங்கள் உள்ளம் சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் காணும் அனைத்தும் கலங்கமின்றி காட்சியளிக்கும் என்பதே உண்மை. உங்கள் மனதை சுத்தப்படுத்த பழகுங்கள். எப்போதும் உங்கள் மனதை நீங்கள் அதிகாரம் செய்யுங்கள். உங்கள் மனம் உங்களை அதிகாரம் செய்யும்படி விடாதீர்கள். ஒரு மனிதனுக்கு தைரியத்தை விட எந்த இலக்கும் பெரிதல்ல. தனது இலக்குக்காக தைரியமாக போராடாதவன் மட்டும்தான் இங்கே பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுகிறான். பேராசைகள் உன் புத்தியை மறைக்கும் போதுதான் உன் அறிவு வேலை செய்யாமல் போகிறது என்பதை தெரிந்து கொள். பிரிக்கும் பேராசை வலையினுள் சிக்கிவிடாமல் எப்போதும் கவனமாக இருங்கள். முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக்க முயற்சி செய்தால் போதும். உன் வாழ்க்கை வளமாக சிறப்பானதாக மாறும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். உங்கள் மீது மட்டும் முழு நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையே உங்களை சாதிக்க வைக்கும். எதையும் தொடங்கும் போது இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்காதே. இலட்சியத்தை மட்டும் பார். எந்த தூரமும் உன்னை ஒன்றும் செய்ய விடாது. நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வதே அது. எல்லாவற்றையும் கடந்து வாழப் பழகுங்கள். வாழ்க்கை உங்கள் வசமாகும். உன்னை வெறுக்கின்ற கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும். நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நில். நீ எப்போதும் நீயாகவே இரு. உனக்கான தனித்துவம் தான் உன் அடையாளம். உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலையிலேயே இருந்து விடாமல் தைரியமாக புதிய விஷயங்களை நோக்கி முன்னேறுங்கள். உங்கள் வருகைக்காகத்தான் பல வெற்றிகளும் காத்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு காரணம் உன் அளவற்ற கற்பனையே. நான் யார் என்று காட்ட வேண்டும் என்பவர்கள் உலகில் மோகம் கொண்டவர்கள். நான் யார் என்று உணர வேண்டும் என்பவர்கள் சிவதாகம் கொண்டவர்கள். ஏதேதோ நடந்துவிட்டது. நடந்த நிகழ்விலிருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள். நடந்த நிகழ்வே அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்குத்தான். அதை தவிர்த்து நிகழ்வை நினைத்துக் கொண்டே இருந்தால் வழி தப்பாது. நிச்சயம் உயர்வானவன் ஒருவன் இருக்கின்றான். அவனே அனைவருக்குள்ளும் உயிராயிருக்கின்றான். பூமி என்னும் இறைவனின் பாடசாலை தினந்தோறும் தேர்வுதான். மனதின் இயல்பே எளிதில் உடையக்கூடியதுதான். மனம் கடந்த நிலையில் ஆன்மாவை அறிய முற்படும் பொழுதுதான் மனம் லயப்படும். அதுதான் ஆன்மீகத்தின் சிறப்பு. கண்டதை சிந்திக்கும் மனமே நீலகண்டனை சிந்தித்து தெளிவு பெறு. மனதை நிலைநிறுத்த சில சூட்சுமங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இறைவனை நம்பி வீணா போனாலும் பரவாயில்லை என்று நினைத்துக் கொண்டு ஆன்மீகத்தில் பயணிப்பீர்கள். அப்போதுதான் மாயை வைக்கும் பரிசீலனையிலிருந்து தப்பிக்க முடியும். நிலையாக நிற்கவும் முடியும். இல்லை என்றால் தடுமாற்றம் அடைந்து சந்தேகத்திலேயே பல காலம் வீணாகும். நம்பினால் உணரலாம். நமக்காக யாரும் இல்லை என்று நினைப்பவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். இறைவன் இருக்கின்றான் என்று உணர்ந்தவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். எல்லாம் சுலபம்தான். கடினமானவை போல சித்தரிக்கப்பட்டு வைக்கிறார்கள். அவ்வளவுதான். பார்க்கும் நபர்களிடம் எல்லாம் புலம்பாதீர்கள். உன்னை இங்கு அனுப்பிய அவனிடம் புலம்பினால் மட்டுமே விடை கிடைக்கும். அவனை நினைத்தால் தப்பிக்கலாம். மனம் மயங்க மயங்க இறைவனின் திருநாமத்தை சொல்லி சொல்லி தெளிவடைய வேண்டும். இல்லை என்றால் ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்றுவிடும். நமக்கான வேண்டுதலை கூட நிறைவேற்ற காலம் தாழ்த்தும் இறைவன் பிறருக்காக நாம் வேண்டும் பொழுது உடனே நிறைவேற்றுவார். அவர் எதிர்பார்ப்பது நம்மிடம் எவ்வளவு கருணை இருக்கிறது என்பதை மட்டுமே. நீ பெற்ற வெற்றியை மறந்தாலும் பரவாயில்லை. நீ அடைந்த தோல்வியை மறந்தாலும் அதில் தவறில்லை. ஆனால் நீ சந்தித்த அவமானங்களை மட்டும் மறந்து விடாதே. நீ அனுபவிக்கும் எந்த வலியையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும். அது அனைத்தும் காலப்போக்கில் சரியாகிவிடும். நம்பிக்கைக்கும் உன் உழைப்புக்கும் எதையும் அடையும் சக்தி இருக்கிறது என்பதை நீயே உணர்வாய்.